வணக்கம். அப்ளை பண்ணதுக்கு நன்றி. கனடாவோட கதவுகள் திருப்பி திறக்கப்பட்டிருக்கு ஸ்டூடெண்ட் விசாக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே மூடி வைக்கப்பட்ட இந்த கதவுகள் இப்போ திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் வளமையாக ஜெர்மன் பற்றி நான் அட்வொகேட் பண்ணுவேன். ஜெர்மன் வந்து சீப்பஸ்ட் கண்ட்ரி படிக்கிறதுக்கு, ஏன்டா டியூஷன் ஃப்ரீ, நீங்கள் அங்கே போயிட்டு படிக்கிறதுலாம் ஈஸி அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ கொஞ்ச காலமாக ஒரு வருஷ காலமாக வந்து ஜெர்மனுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே போய் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குமென்னு தேடும்போது கனடா வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கணுன்றது வந்து எங்களுடைய தேவையாக இருந்துச்சு. ஆனால் கனடாவுக்கு வந்து போய் படிக்கிறதா இருந்தால் ஒரு ஆரம்ப கட்ட செலவாக 80 லட்சம் ரூபாய் இல்லைன்னு சொன்னால் கனடாவுக்கு போய் படிக்கிறதுன்றது வந்து ஒரு எட்டாக்கணி தான். ஏனெண்டா 50 லட்சத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்வாதாரத்தை காட்டணும், ஷோ மணின்றதை காட்டணும். அதே மாதிரி உங்களுடைய கோர்ஸ் ஃபீ வந்து ஒரு வருஷத்துக்கே கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாயிலிருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகலாம். ஸோ பார்க்க போனால் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கனடான்றது வந்து சாத்தியப்படும். அதுலேயும் நிறைய பேர் வந்து இந்த 1.5 கோடி இருக்குமா இருந்தால் கனடா போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகிறது இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் அவங்களால் எடுக்க முடியுமா இருந்தால் அவங்க பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. ஆனால் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி வந்து கனடா போகிற நேரம் அவங்களோட குடும்பத்தோட மொத்த வறுமையும் மாறும்ன்றது எங்களோட நம்பிக்கை. அதனால் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி, நான் கனடாவுக்கு போய் அங்கே இருந்து அங்கே இருக்கிறாக்களோட பேசி ஃபைனலாக கண்டுபிடிச்சி தான் இந்த லோன் வசதி. ஸோ இந்த லோன் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் தான் இந்த லோனை வழங்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய கோர்ஸ் ஃபீ உங்களுக்கு 80 லட்சம், 40 ஒரு வருஷ கோர்ஸாக இருந்தால் 40 லட்சம் ரூபா, 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் 80 லட்சம் ரூபான்ற அளவில் இருக்குது. இந்த கோர்ஸ் ஃபீயை அவங்க மொத்தமாகவே யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணிடுவாங்க. அதில் 75% வந்து உங்களுக்கு கடனாக வழங்கப்படும். 25% வந்து உங்களுடைய பொறுப்பு. அந்த 25% நீங்கள் ஒரு கொலாட்ரலாக கொடுத்துட்டு நீங்கள் கனடாவுக்கு போய் உங்களுடைய கல்வியை ஆரம்பிக்கலாம். நீங்கள் படித்து முடிக்கும் வரைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு காசு கட்டணுன்ற பயம் இல்லாமல் நீங்கள் படிப்பில் மட்டுமே உங்களுடைய ஃபோக்கஸை வச்சுக்கொள்ளலாம். அதுதான் இதோட நோக்கம். சரி, இது எப்படி வேலை செய்யும், இதுக்கான தகமைகள் என்ன அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதுக்காக தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு உங்களுக்கு இது சரி வருமா வராதான்றது தெரிஞ்சு கொள்றதுக்காக. ஸோ நான் 1 by 1 டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கனடாவில் போயிட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு போகலாம், அல்லது ஒரு டிப்ளமா போகலாம். உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்குமா இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவுக்கு போகலாம், பேச்சுலர்ஸ் போகலாம், மாஸ்டர்ஸ் போகலாம். இதில் பேச்சுலர்ஸ் போகிறதுன்றது வந்து கொஞ்சம் அட்வைசபிள் இல்லை. அதை நான் பரிந்துரைக்க மாட்டேன். காரணம் 4 வருஷ கோர்ஸ், 4 வருஷத்துக்குமான காசை நீங்கள் பே பண்ணணும். ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 40 லட்சம் படி பார்த்தாலும் அங்கே 4 வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை மட்டும் நாங்கள் தள்ளி வச்சுட்டு மற்ற ஆப்ஷன்களை பார்ப்போம். இப்போ இந்த கோர்ஸ், அதாவது இந்த லோன் ஸ்கீம் மூலமாக வழங்கப்பட போகிற கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா எலிஜிபிளான கோர்சஸ் மட்டும்தான். காரணம், இப்போ உங்களுக்கு லோன் கொடுத்ததுக்கு பிறகு, நீங்கள் கனடா வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த லோனை திருப்பி கட்டணும், ரைட்? ஸோ நீங்கள் வந்து படித்து முடிய உங்களால் அந்த லோனை பே பண்ண முடியாது, உங்களுக்கு வேலை கிடைக்காதுன்னா லோன் பே பண்ண முடியாது. லோன் பே பண்ண முடியாதுன்னா இந்த லோன் கொடுக்குறவங்களுக்கு அது நஷ்டமாயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா, இங்கே நீங்கள் வந்து படித்து முடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற கோர்சஸ் மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால தான் இதில் இருக்கிற கோர்சஸுடைய அளவுகள் வந்து குறைவு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்களுக்கு ஏ லெவல் தான் இருக்குது, இல்லை ஏ லெவல் நீங்கள் 3 பாடம் இல்லை, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படியான ஒரு ஆளாக இருந்தால் உங்களுக்கு 1 வருஷம் அல்லது 2 வருஷ கோர்சஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் சைட்டில் இருக்குது, கார்பெண்டரி இருக்குது, வெல்டிங் சைட்டில் இருக்குது, நர்சிங் இருக்குது, கேர் ஒர்க்கர் இருக்குது, அதே மாதிரி ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் இருக்குது. இந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது. இதுவே உங்களுக்கு ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து உங்களுடைய நீங்கள் படித்த டிகிரிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் டிஸ்டன்ஸோட. இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் செய்ய போகிறீங்கன்றாலும் அதுவும் இருக்குது. ஆனால் மாஸ்டர்ஸுக்கு வந்து எப்போவுமே செலவு கொஞ்சம் டபுளாக தான் வரும். 1 வருஷ கோர்ஸ் ஃபீயே 20,000 வரும். மற்ற கோர்சஸுக்கு வந்து 10,000க்குரிய கோர்சஸும் இருக்குது 1 வருஷத்துக்கு. ஸோ அந்த வித்தியாசம் ஒன்றும் அங்கே இருக்குது. இப்படி பார்க்க போனால், இப்போ ஒரு சாதாரணமான ஒரு வருஷ கோர்ஸ் அல்லது 2 வருஷ கோர்ஸ், இது 2 தானே வருது. அது உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து மாறும். ஸோ இதுக்குரிய ஃபைனான்ஷியலி எப்படி ஒரு தேவை இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் கனடாவில் படிக்கிறதுக்கு உங்களுடைய ஆங்கில தகமையை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது கட்டாயம்.
ஐஎல்டிஎஸ் ஒரு வழி. ஐஎல்டிஎஸ் எடுக்க முடியாமல் அல்லது ஆல்ரெடி எடுத்து ஐஎல்டிஎஸில் 6 வேணும். 6 எடுக்க முடியாமல் இருக்கிறாக்கள் அல்லது இது வரைக்கும் ஐஎல்டிஎஸ் எடுக்காதாக்களாக இருந்தால் டுலிங்கோன்ற ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த ஆப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு மொழிகளை படிக்கிறதுக்கான ஒரு ஆப். அந்த ஆப்புக்கான ஒரு ஆங்கில பரீட்சை இருக்குது. அது நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் தான் செய்வீங்க, உங்களோட லேப்டாப்பில் தான் செய்வீங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸி. நாங்கள் செஞ்சு பார்த்த வரைக்கும் டுலிங்கோவில் வந்து உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு 110லேருந்து 120 பாயிண்ட்ஸும், அது கீழே டிப்ளமோவோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருந்தால் 105 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கணும். எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் டுலிங்கோ இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா அதில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. அது ஃப்ரீ தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல் தடவையே உங்களால் ஒரு 80க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியுமா இருந்தால் உங்களால் ஒரு ப்ராக்டிஸுக்கு பிறகு கட்டாயம் 105 110 கட்டாயம் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நான் பர்சனலாக தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அப்படியும் உங்களுக்கு அதை எடுக்க முடியலை, 80 குறைதான் வருதுன்னு சொன்னால் அதுக்குரிய கிளாஸஸையும் நாங்கள் நடத்துகிறோம். அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு வீக் தான் கிளாஸ். அதுக்கு பிறகு நீங்கள் தாராளமாக அந்த எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான காஸ்ட்டும் ரொம்ப குறைவு. 17,000 தான் ஒரு தடவை எழுதுறதுக்கு. இதுவே நீங்கள் 2 தடவை எழுத போகிறீங்கன்னு சொன்னால் 32,000 கிட்ட வரும். நீங்கள் 2 தடவை எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த ஆங்கில தகமையை நீங்கள் அப்ளை பண்ண நேரம் கொடுக்கணுமா இருந்தால் இல்லை, அப்ளை பண்ணுற நேரம் தேவையில்லை. அதாவது லோன் அப்ளிகேஷன் போடுற நேரம் உங்களுக்கு ஆங்கில தகமையை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களோட மனசுக்கு ஓகே என்னால் ஸ்கோர் பண்ண முடியுமா இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே அந்த ஆங்கில தகமையை கொடுக்கலாம். சரி, காஸ்ட் ஃபேக்டருக்கு வருவோம். காஸ்ட் ஃபேக்டர் படி பார்க்க போனால் ஒரு 2 கம்பேரிசன் தாரன். முதலாவது வந்து 1 வருஷ கோர்ஸ், ஒரு டிப்ளமோவோ டிகிரி 1 வருஷமாக இருக்குதுன்னு வைப்போம். அதுக்கு சாதாரணமாக கனடாவில் 1 வருஷ கோர்ஸுக்கான கோர்ஸ் ஃபீ வந்து 18,500 கனேடியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட வரும். இலங்கை காசுப்படி 40 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். இதுவே 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு அதில் டபுள் 80 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். ஸோ முதலாவது இப்போ நாங்கள் 1 வருஷ கோர்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இருந்தால் அதில் 75% உங்களுக்கு கடனாக வழங்கப்படுற நேரம், மிச்சம் 25%ன்றது கிட்டத்தட்ட ஒரு 4,200-300 கனேடியன் டாலர்ஸ் வரும். அந்த 4,200 கனேடியன் டாலர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். ஸோ நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து அந்த 10 லட்சம் ரூபாய் தான் 1 வருஷ கோர்ஸாக இருந்தால். 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து அதில் டபுள் ஆகும், 20 லட்சம் ரூபாய். நீங்கள் 20 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டு மிச்சத்தை கனடாவுக்கு போயிட்டு மாதம் பே பண்ண போகிறீங்க. இதை தாண்டி ப்ரொசஸிங் காஸ்ட் ஒன்று இருக்குது, அதை நான் அடுத்ததுக்கு வரேன். ஸோ நீங்கள் எப்படி பே பண்ணுவீங்க, எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் 1 வருஷ கோர்ஸாக இருந்தால் நீங்கள் யூஸ்வலாக பே பண்ண போகிற அமௌண்ட் கனடாவுக்கு போயிட்டு 300 சொச்சம் அந்த மாதிரி 350 கனடியன் டாலர்ஸ் அந்த மாதிரி வரப்போகுது. 4 வருஷத்துக்கு நீங்கள் பே பண்ணணும். இதுவே உங்களோட கோர்ஸ் 2 வருஷமாக இருந்தால் 500 சொச்சம் 550 கனடியன் டாலர்ஸ் அப்படி வரும். நீங்கள் 7 வருஷத்துக்கு பே பண்ணணும். இந்த கடனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 11.15 ஒரு வருஷத்துக்கான 11.15% ஒரு வருஷத்துக்கு. சாதாரணமாக இலங்கையில் உள்ள வங்கியில் எடுக்கிற கடனை விட, பர்சனல் லோன் தனிநபர் கடனை விட வட்டி வீதம் வந்து குறைவு தான். ஏன்னா இது கனடாவிலிருந்து வரதால். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு தேவைப்பட போகிறது உங்களுடைய வாழ்க்கை செலவுக்கான பணத்தை காட்டுறது, ஷோ மணி என்று சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 50 லட்சம் கட்டாயம் தேவை. அதை நீங்கள் எப்படி சரி உங்களுடைய வங்கி கணக்கில் காட்ட வேண்டியது வரும். அது சொத்து மதிப்பாகவோ வங்கியில் இருக்கிற பணமாகவோ நீங்கள் அதை காட்டணும். அந்த பணத்தையுமே நாங்கள் ஒரு லோனில் ஆட் பண்ணலாம். ஆனால் ஆட் பண்ணுற வசதி இருக்குது. ஆனால் ஆட் பண்ணால் அது உடனடியாக நீங்கள் ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டிய பணம் கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே போயிடும். ஸோ நீங்கள் 40 லட்சம் கொடுத்துட்டு உங்களுடைய கோர்ஸ் ஃபீ ப்ளஸ் உங்களுடைய லிவிங் காஸ்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். மாதம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும், அதில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். பட் அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதனால் நான் அவ்வளோ பேசலை அதை பற்றி. ஸோ ஷோ மணி உங்களால் காட்ட முடியுமன்றதை நான் ஒரு மனசில் வச்சுக்கொண்டு தான் அடுத்த விஷயங்களை கதைக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான படிமுறைகளை பார்த்தா, லோனுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும், அதுதான் முதல் படி. 2வது யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறது. 3வது உங்களுடைய யூனிவர்சிட்டியில் இருக்கிற கன்ஃபர்மேஷன் வந்ததும் அதை வச்சு லோனுக்கான ஃபைனல் வேலையை செய்கிறது. அதுக்கு பிறகு உங்களுடைய விசா அப்ளிகேஷன். ஸோ இப்போ இந்த ப்ராசஸை ஆரம்பித்து முடிக்கிறதுக்கான இப்போ இருக்கிற இது வந்து வருஷத்துக்கான மார்ச் இன்டேக் உரிய ஸ்லாட்ஸ் தான் இப்போ இருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே முடிஞ்சுது. காரணம் குறைந்த அளவிலான ஒரு ஸ்லாட் தான் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு நாட்டுகளில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறதால
அந்த குறைஞ்ச ஸ்லாட்டில் தான் எங்களுக்கு அதை பிரித்து கொடுக்க முடியும். இப்போ நவம்பர் இன்டேக்கானது, ஜனவரி இன்டேக்கானது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இப்போ மார்ச் இன்டேக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் எப்படி பணம் உங்களுக்கு எப்படி தேவைப்படும், இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கான எப்படி பணம் தேவைப்படும்ன்றதை சொல்ல போனால், நீங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரொசஸிங் காஸ்ட்டுக்கான அந்த லோன் அப்ளிகேஷன், உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன், கன்சல்டேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து 5,50,000 ரூபா நீங்கள் முன்னுக்கு பே பண்ணணும். முதலாவது ஆரம்பமாக பே பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களோட இங்கிலீஷையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்று அதுக்கு கன்ஃபர்மேஷன், யூனிவர்சிட்டியிலேருந்து கன்ஃபர்மேஷன் வந்தது உங்களுடைய லோனுக்கான ஃபைனல் ப்ராசஸிங் நடக்கும். எல்லாம் ஓகே ஆனதுக்கு பிறகு தான் உங்களுக்கு 1 வருஷ கோர்ஸாக இருந்தால் 10 லட்சமும், 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் 20 லட்சமும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும் அந்த கடன் நிறுவனத்துக்கு. இதை பே பண்ணதுக்கு பிறகு அவங்க உங்களுடைய விசா வேலைகளை செய்வாங்க. விசா வேலைகள் முடித்ததுக்கு பிறகு நீங்கள் கனடா போயிடுவீங்க. கனடா போயிட்டு இன்னும் ஒரு 5,50,000 அவங்களுடைய பேலன்ஸ் ஃபீயை நாங்கள் பே பண்ணணும். அதை பே பண்ணதிலிருந்து நீங்கள் மாதம் உங்களுக்கான அந்த மாதம் கட்ட வேண்டிய தொகையை நீங்கள் கட்டணும். இவ்வளோதான் இந்த லோன் ப்ராசஸுடைய விஷயங்கள். எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 13 வருஷம் ஸ்டடீஸ் இருக்கணும் நீங்கள் சாதாரணமாக ஒரு கோர்ஸுக்கு போகிறதா இருந்தால். வயதில்லைன்றது பெருசாக இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுறது நல்லது. பட் நீங்கள் அதை ஒரு இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் இப்போது கனடாவுக்கு போயிட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொன்னால், உங்களுடைய கோர்ஸ் எத்தனை வருஷமோ அதே அளவுக்கு உங்களுடைய போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா கிடைக்கும். 1 வருஷ கோர்ஸாக இருந்தால் 1 வருஷமும், 2 வருஷமாக இருந்தால் 2 வருஷமும், சில நேரம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா காலத்தில் நீங்கள் ஒரு வேலையை தேடிக்கொண்டீங்களாக இருந்தால் நீங்கள் கனடாவிலேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. திருப்பியும் சொல்கிறோம், ஏன்னா இந்த கடன் கொடுக்குறவங்க வந்து அந்த கடனை திருப்பி பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் கனடாலேருந்து திருப்பி வந்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கடனை அவங்களுக்கு திருப்பி கட்ட முடியாது, திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு கொடுக்குற கோர்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரியான கோர்சஸ் தான். நீங்கள் படித்து முடிய வேலை எடுக்கக்கூடிய கோர்சஸ் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அதனால தான் கோர்ஸோட அவைலபிள் கோர்ஸோட நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவு. எல்லாமே ஐஆர்சிசி அப்ரூவ் பண்ணப்பட்ட கோர்சஸ். அடுத்த விஷயம் வந்து உங்களுடைய ப்ராசஸிங் டைமுக்கு நீங்கள் எப்பப்போ ரெடி ஆகணுன்றது. லோன் அப்ளிகேஷன் as soon as possible, அதுக்கு தான் நிறைய டைம் போகும். யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனும் கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும். ஆனால் விசா அப்ளிகேஷன் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வேகமாக தொடங்க வேண்டியது முக்கியம். அதை தாண்டி இப்போ இதில் நம்பிக்கை ஒன்று இருக்குது. இதில் எவ்வளோ நம்பலாம், என்ன மாதிரிண்டு. ஸோ உங்களுடைய பணம் நீங்கள் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் 3 அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. முதல்ல ஒரு அக்ரிமெண்ட், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு உங்களோட ப்ரொஃபைல் அனலைஸ் பிறகு இன்னொரு அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட லோன் அப்ரூவ் ஆனது பிறகு இன்னொரு அக்ரிமெண்ட். அந்த மாதிரி நீங்கள் செலுத்த போகிற பணமும் வந்து ஒரு இந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்குக்கு தான் செலுத்த போகிறீங்க. அதுக்குரிய இன்வாய்ஸும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அண்ட் உங்களுடைய அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கான சேவை ஒழுங்காக வழங்கப்படாட்டி அந்த பணம் திருப்பி வரதுக்கான எப்படி வரும், எவ்வளோ வரும்ன்றதுக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னரே அறிவிக்கப்படும். திருப்பி நீங்கள் எந்த பணமும் திடீரென்ற மாதிரி வந்து கேட்க போகிறது இல்லை. ஸோ அது அடுத்த விஷயம். இதில் நீங்கள் பே பண்ண போகிற காஸ்ட், உங்களோட காஸ்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாத விஷயங்கள் என்னென்னு பார்க்க போனால், உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட், விசா ஃபீ, இந்த ரெண்டுமே வந்து உங்களுடைய பொறுப்பு. அதை நீங்கள் தான் பே பண்ணணும். அதை வந்து நிறுவனங்கள் பொறுப்பெடுக்காது. சரி, இப்போ நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுக்கு அடுத்தது ஓகே நான் ரெடி, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டுலிங்கோ எக்ஸாம் இருக்குது. அந்த டுலிங்கோ எக்ஸாமை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக படுது, என்னால் செய்ய முடியுமன்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் இன்ஃபோ யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொண்டு நீங்கள் முழுமையாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. மேலதிகமாக எனக்கு இந்த கேள்விகள் இருக்குது, நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து எங்களோட பேசலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு அக்ரிமெண்ட் அனுப்பி அதுக்கு பிறகு செய்ய போகிற விஷயங்களை வந்து இந்த துறை சார்ந்த நிபுணர் ஒருத்தர் உங்களோட தொடர்ந்து பயணிப்பார். அதை தாண்டி வந்து வேறு விஷயங்கள், இதை தாண்டி எனக்கு வந்த சில கேள்விகள், சிலதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சிடுறேன். இந்த கேள்விகள் உங்களுக்கும் வரலாம். உங்களுடைய ஸ்பௌஸை கூட்டிகிட்டு போகலாமா, அதாவது உங்களுடைய கணவனோ மனைவியை கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னால், நீங்கள் மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதா நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. உங்களோடையே கூட்டிகிட்டு போகலாம். நாங்கள் அதை அட்வைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் போயிட்டு ஒரு 3 அல்லது 6 மாதத்துக்கு பிறகு அவங்கள அங்கே கூப்பிட்றது வந்து நல்ல விஷயம். மற்ற கோர்சஸ்
அது பேச்சுலராக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாவாக இருக்கலாம், சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போதே கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் போய் உங்களுடைய கல்வியை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய வேலைக்கு நீங்கள் போனதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிடலாம். உங்களோட கோர்ஸ் 1 வருஷமாக இருந்தால் 1 வருஷத்துக்கு பிறகு, 2 வருஷமாக இருந்தால் 2 வருஷத்துக்கு பிறகு தாராளமாக உங்களோட ஃபேமிலியை கூப்பிடலாம். அங்கே இருக்கிற பிஆர் பாத்வேஸ் வந்து ரொம்ப ஈஸி. கனடா நீங்கள் 2 வருஷம் கனடாவில் படித்து முடிய 2 வருஷம் வேலை செஞ்சீங்களா இருந்தாலும் நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணலாம், கனடியன் எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணலாம். இப்படி நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அங்கே இருக்குது. அண்ட் சிட்டிசன்ஷிப் எடுக்கிறதும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. சரி, இந்த லோனில் இருக்கக்கூடிய மறைமுக விஷயங்கள் எதுவும் இருக்கா? நீங்கள் உங்களுடைய சொத்து ஏதாச்சும் கொடுக்கணுமா, அல்லது அதாவது கொலாட்ரல் மோகேஜ் பண்ணணுமான்னு சொன்னால் இல்லை. நீங்கள் மோகேஜ் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது எல்லாமே உங்களுடைய அந்த முன்பணம் ஒன்று நீங்கள் கட்டுவீங்க தானே, அந்த 20 லட்ச ரூபா முன்பணம், அந்த முன்பணத்தின் அடிப்படையில் தான் இது நடக்கும். 20 லட்சமோ 10 லட்சமோ நீங்கள் கட்டுற முன்பணம் தான் உங்களுடைய கொலாட்ரல். ஸோ நீங்கள் வேறு எந்த கொலாட்ரலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கேள்வி வந்தது வந்து, ஆல்ரெடி நான் கனடாவில் இருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன், நான் என்னோடய கோர்ஸுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா இல்லை, எனக்கு லோன் தேவை, பெற்றுக்கொள்ள முடியுமாண்டா தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் எங்களோட அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட யூனிவர்சிட்டிக்கோ பே பண்ண வேண்டியது நாங்கள் பே பண்ணி அந்த செட்டில்மெண்ட்டை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் ஒரு டிகிரி வச்சுருக்கீங்க, மாஸ்டர்ஸுக்கு போகிறீங்க, உங்களோட டிகிரி வந்து இங்கிலீஷில் தான் படிச்சிங்க, அதை வச்சு நான் அப்ளை பண்ணலாமா? மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு என்னுடைய ஐஎல்டிஎஸ் தேவையோ டுலிங்கோவையோ நான் வே ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது, பட் நாட் ஆல்வேஸ், சொல்ல தெரியாது. அண்ட் சில பேருக்கு டுலிங்கோ பற்றி ஒரு கேள்வி இருக்குது. டுலிங்கோ வந்து ஒர்க் விசாவுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா இல்லை, முடியாது. ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் டுலிங்கோ அக்செப்டபிள். மற்ற எந்த கோர்ஸுக்கும் டுலிங்கோ மற்ற எந்த விசாவுக்கும் டுலிங்கோ அக்செப்டபிள் இல்லை. ரிஃபண்டபிலிட்டி என்ன மாதிரி? இப்போ நான் இந்த 5,50,000 கட்டிட்டேன், எனக்கு யூனிவர்சிட்டி ஆஃபர் கிடைக்கல, அப்போ என்னோடய ரிஃபண்ட் என்ன மாதிரி அப்படின்னு சொன்னால், உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு செலவை தவிர மற்ற எல்லா பணமுமே உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். ஏன்னா வேலை நாட் டன். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் எல்லாம் வந்துட்டு லோன் ஓகே ஆகலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களோட சாய்ஸ் ஒன்று நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு லோன் சரி வரலை, வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யூனிவர்சிட்டி ஆஃபர் வந்தாலே லோன் சரியாக வந்துடும். பட் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு நடக்கலாம் தானே. ஸோ அப்படி எது நடந்துன்னு சொன்னால், லோன் அப்ரூவ் ஆகலைன்னு சொன்னாலும் எகெயின் நாங்கள் உங்களுடைய யூனிவர்சிட்டி அப்ளிகேஷனுக்கு போன செலவை தாண்டிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஆஃபர் யூனிவர்சிட்டியும் ஓகே ஆயிடுச்சு, உங்களுக்கு லோனும் ஓகே ஆயிடுச்சு, அதுக்கு பிறகு உங்களோட வீசா ஃபெயில் ஆனால் உங்களுக்கு நாங்கள் அந்த முதல் நீங்கள் கொடுக்குற 5,50,000 எங்களுடைய வீசா அப்ளிகேஷனுக்கான ஃபீயையும் கழிச்சிட்டு தான் நாங்கள் ரிஃபண்ட் கொடுப்போம். உங்களுக்காக நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சுருப்போம். ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான தரோ செக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணுன்றதை ஸ்டடி பண்ணி இந்த துறையில் நிபுணர்களை யூஸ் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம். ஸோ அதனால் வாய்ப்பு இல்லை. பட் இன்கேஸ் வாய்ப்புகள் இருக்குல்ல, எது வேணால் நடக்கலாம் எம்பசியில். ஆனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் வந்து எதுவும் என்ன சொல்கிறது, எனக்கு ஃபெயில் ஆகிரும்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, எல்லாம் சரி வரும்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி போகிற நேரம் இப்போ அப்படியே பார்த்தோன்னு சொன்னால், உங்களோட சைட்லேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னு வைப்போமே, நீங்கள் உங்களோட சைட்லேருந்து வித்ட்ரா பண்ணீங்கன்னு வைப்போம். உங்களுக்கு ஆஃபர் எல்லாம் வந்துட்டு லோன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, பட் நான் வரல, எனக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணம் பேசிட்டாங்க வீட்டில், எல்லாம் நடந்திருக்கு, கல்யாணம் பேசிட்டாங்க வீட்டில், எனக்கு வேறு இது இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்படி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கப்பட மாட்டாது. ஏன்னா அது எங்களுடைய பிழை இல்லை. சரியா? பர்சனல் ரீசனுக்கான வித்ட்ரோவல்ஸ் வந்து முடியாது. இதை தாண்டி வேறு ஓகே, உங்களுக்கு பேபி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு போகலாமாண்டா? உங்களுடைய பேபிக்கு 5 வயசுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வீசா கிடைக்கும். கூட்டிகிட்டு போகிறதுன்றது சாத்தியம் இல்லாது, நடக்காது. ஸோ உங்களுக்கு குழந்தை இருக்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு 5 வயசுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். குறையிருந்து அப்ளை பண்ணுறதும் முடியும், ஆனால் அந்த குழந்தை பாவம் பண்ணுறதால நாங்கள் வேணாம்னு சொல்லுவோம். குயிக்காக ஒரு ரெக்கப் பண்ணிடலாம். கனடாக்கு லோனோட நீங்கள் போயிட்டு படிக்கிறதா இருந்தால் என்ன? ஸோ 75% உங்களுடைய கோர்ஸ் ஃபீயில் வந்து உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை செலவுக்கான பணம், அதாவது ஷோ மணி என்ற அந்த 50 லட்சம் ரூபாய் நீங்கள் தான் காட்டணும். அதை தாண்டி உங்களுடைய யூனிவர்சிட்டி ஃபீயை வந்து நாங்கள் 75% பொறுப்பெடுக்கலாம். அதாவது உங்களுடைய 1 வருஷ கோர்ஸாக இருந்தால் உங்களுடைய கோர்ஸ் ஃபீ 40 லட்சம் வரும், 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் 80 லட்சம் வரும். அதில் 75% நாங்கள் பே பண்ணால், உங்களுக்கு 1 வருஷ கோர்ஸாக இருந்தால் நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து 10 லட்சம், 2 வருஷ கோர்ஸாக இருந்தால் 20 லட்சம். இது தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண போகிற அமௌண்ட். நீங்கள் மிச்சத்தை அங்கே போயிட்டு மாதம் 4 வருஷம் அல்லது 7 வருஷம் நீங்கள் மாதமாக பே பண்ணி கொள்ளலாம். இதுதான் லோன் ப்ராசஸ்.
ப்ராசஸிங் காஸ்ட்னு பார்க்க போனால் உங்களுக்கு 5,50,000 ஆரம்பிக்கும் போதும் 5,50,000 நீங்கள் கனடாவை போய் சேர்ந்ததுக்கு பிறகும் இந்த 2 பணம் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட்னு பார்க்க போனால் டிக்கெட் அண்ட் உங்களுடைய விசா காஸ்ட் தள்ளி பார்க்க போனால் நீங்கள் 1 வருஷ கோர்ஸுக்கு போகிறீங்களா இருந்தால் உங்களுக்கு 20 லட்ச ரூபாயும் 2 வருஷ கோர்ஸுக்கு போகிறீங்களா இருந்தால் 30 லட்ச ரூபாயும் தேவைப்படும். அவ்வளோதான் உங்களுடைய டோட்டல் காஸ்ட். ஓகே, இந்த பணம் பேர் கேட்குறீங்க, யூகேக்கு இந்த லோன் ஸ்கீம் இருக்கா, ஜெர்மனிக்கு பிளாக் அக்கௌண்ட் போடுறதுக்கு இந்த ஸ்கீம் இருக்கா, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கான்லாம் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ, இப்போ வரைக்கும் இல்லை. பட் கனடாவுக்கும் இது வரைக்கும் இல்லை தான், இப்போ தானே ஒன்று செஞ்சு எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸுக்கு வந்து சேருவோம். பட் என்ன, நாங்கள் சூஸ் பண்ணுற கண்ட்ரிஸை நீங்கள் போயிட்டு செட்டில் ஆகணும், ரைட்? நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் கஷ்டப்படுவீங்களா இருந்தால் அதை செஞ்சு வேலையில். இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதோட எங்களோட வீசா அப்ரூவல் ரேட் ஒன்று இருக்குது. நாங்கள் அப்ளை பண்ணுற வீசாவில் எத்தனை வீசாஸ் வந்து எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்றது, அதன் அடிப்படையிலேயும் தான் நாங்கள் கண்ட்ரிஸை சூஸ் பண்ணுவோம். ஸோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு 100% இருக்கிறது ஜெர்மனி, இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறது வந்து கனடா, தேர்ட் வந்து யூகே அண்ட் ஃபோர்த் ஆஸ்திரேலியா. ஸோ இதில் முதலாவது ஜெர்மனிக்கு வந்து எனிவே இட்ஸ் ஃப்ரீ எஜுகேஷன். உங்களுக்கு ஒரு 4 மில்லியன் அல்லது உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருந்தால் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜெர்மன் போயிடலாம். இப்போ கனடா போகிறதுக்கு 20 lakhs அல்லது 30 lakhs இருந்தால் நீங்கள் கனடா போயிட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு வந்திருக்கோம். அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் அடுத்தடுத்து வரும். அண்ட் பர்சனல் கேர் ஒர்க்கர், நர்சிங், ஃபார்மசி அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான கோர்சஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோர்சஸ் வெரி லிமிட்டட். ஓகே, ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தால் கீழே காமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதெல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த டீம், அதாவது எங்கள் டீம் ஒருத்தவங்களோட கண்டெக்ட் பண்ணி நீங்கள் கிளியர் உங்களுக்கு மேலதிகமாக 1-2 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணி அவங்களோட பேசிவிட்டு நீங்கள் we can go ahead. Okay, so thank you, and I hope to see your files on my table. Okay.